உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சுவையான தரமான உணவுகளை தங்கு தடையின்றி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். சுவையான தரமான உணவுகளை தங்கு தடையின்றி வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட சில திட்டங்களில் மிக மிக முக்கியமான திட்டமாக அம்மா உணவகம் பார்க்கப்படுகின்றது. அந்த அம்மா உணவகத்தின் மூலமாக தினசரி லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு உன்னதமான திட்டமாக அந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் கடந்த திமுக ஆட்சியிலும் கூட அந்த திட்டத்தின் பெயரையும் மாற்ற வேண்டாம், அந்த திட்டம் அப்படியே செயல்படட்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில புதிதாக அமைந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியிலும் அதே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் 383 அம்மா உணவகங்களும் மற்ற மாநகராட்சி நகராட்சிகள் மூலமாக 237 அம்மா உணவகங்களும் என கிட்டத்தட்ட சுமார் 600க்கும் மேற்பட்ட உணவகங்கள் தமிழ்நாட்டிலே செயல்பட்டு வருகின்றன. சமீப காலங்களாக இந்த உணவகங்களில் அளிக்கப்படக்கூடிய உணவு வகைகளில் தரம் மற்றும் சுவை திருப்திகரமாக இல்லை என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு பல்வேறு புகார்கள் வந்ததாகவும், அந்த புகார்கள் உரிய முறையிலே அரசு துறை செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்த போது அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக முதலமைச்சர் உத்தரவிட்டு அம்மா உணவகங்களுக்கு தேவையான அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும், மேலும் சமையல் உபகரணங்களை தேவையான அளவுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். மேலும் அம்மா உணவகங்களில் வழங்கப்படக்கூடிய உணவுகள் சுவையுடனும் தரமுடனும் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் ஆணையிட்டிருக்கிறார். மேலும் இந்த மறுசீரமைப்பிற்கும் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கும் மாநகராட்சி மற்றும் நகராட்சியினுடைய பொது நிதியிலிருந்து தேவையான நிதியை பெற்று உரிய மேம்பாடு செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இந்த அறிவிப்பு ஒரு நல்ல அறிவிப்பாக பாராட்டப்படும். காரணம் என்னவென்று சொன்னால், இது முந்தைய அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இது வேறு ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அந்த திட்டத்தை தொடரலாம், அதுவும் இன்னும் சிறப்பாக அது தொடர வேண்டும், அதே பெயரில் தொடரலாம் என்று அறிவிப்பது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படும். ஏற்கனவே திமுக ஆட்சியிலும் கூட இப்படி ஒரு அறிவிப்பு வந்தபோது பல்வேறு மக்களும் கூட இப்படித்தான் வரவேற்றார்கள். திமுக அதிமுக எதிர் திசையில் இருந்தாலும் கூட வரவேற்கிறார்கள், இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த அனுமதிக்கிறார்கள் என்று பாராட்டினார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே இன்னும் கூடுதல் செலவு செய்து இன்னும் சுவையான தரமான உணவுகளை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.